நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் கவிதை வழங்க வருபவர் கவிஞர் ஹரி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள், வேற அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவிக்கிறேன். பாரத நாட்டினுடைய பெருமையை பற்றி நான் எழுதிய பாரத நாடு பழம்பெரும் நாடு, பாரினில் உண்டோ இதற்கிணை. பாரத நாடு பழம்பெரும் நாடு, பாரினில் உண்டோ இதற்கிணை. கூறுவோம் இதனை குண்டேறில், கூறுவோம் இதனை குண்டேறில், கூட்டமாய் வாரி குவலயம் பார்க்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு, வடக்கே உயர்ந்த இமயம் உண்டு, தெற்கே குமரி கடலும் உண்டு. வடக்கே உயர்ந்த இமயம் உண்டு, தெற்கே குமரி கடலும் உண்டு. இடையில் எல்லா வளமும் உண்டு, இடையில் எல்லா வளமும் உண்டு. இதை அழித்திட நினைப்போர்க்கு அழிவு உண்டு, இதை அழித்திட நினைப்போர்க்கு அழிவு உண்டு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, உத்தர காசியில் கிடைத்திடும் கோதுமை, தட்சிண பூமியில் விளைத்திடும் தானியம். உத்தர காசியில் கிடைத்திடும் கோதுமை, தட்சிண பூமியில் விளைத்திடும் தானியம். தென் தமிழ்நாட்டில் பூத்திடும் நெற்பயிர் எல்லாம் இணைந்தே ஊருக்கு சோறிடும், எல்லாம் இணைந்தே ஊருக்கு சோறிடும். உலகெல்லாம் காத்திடும் உன்னதம் பாரீர். பாரத நாடு பழம்பெரும் நாடு, கங்கையும் யமுனையும் காவிரியும் பொருணையும் வையையும் பத்திரையும், கிருஷ்ணா நர்மதா கோதாவரி நதியும் அழகாய் பாய்ந்தே வளமாய் செழிக்கும். கங்கையும் யமுனையும் காவிரியும் பொருணையும் வைகையும் பத்திரையும், துங்கபத்திரை, கிருஷ்ணா நர்மதா கோதாவரியும் அழகாய் பாய்ந்தே வளமாய் செழிக்கும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, எல்லையில் தொல்லைகள் கொடுத்தாலும் உள் நாட்டிலே கலகம் விளைத்தாலும். எல்லையில் தொல்லைகள் கொடுத்தாலும் உள் நாட்டிலே கலகம் விளைத்தாலும். குண்டுகள் மாறியாய் பொழிந்தாலும் இந்திய ராணுவம் உறங்காது, அவரை எமனுலகனுப்ப தயங்காது. இந்திய ராணுவம் உறங்காதவரை யமனுலகனுப்ப தயங்காது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, ஜாதிகள் பல உண்டு, மதங்கள் சில உண்டு, இனத்தால் மொழியால் பிரிவுகள் இங்குண்டு.
முயன்றால் ஜாதிகள் பல உண்டு, மதங்கள் சில உண்டு, இனத்தால் மொழியால் பிரிவுகள் இங்குண்டு. இதனால் இதனை பிரித்திட முயன்றால் வேற்றுமையில் ஒற்றுமை காட்டியே வீணரை ஓட ஓட விரட்டிடும் குணம் உண்டு எமக்கு. என்றே பாரத நாடு பழப்பெரும் நாடு, பாரினில் உண்டோ இதற்கிளை உண்டு. கூறுவோம் இதனை குந்தேரிலிருந்து கூட்டமாய் வாரி குவலயம் நோக்கி. பாரதம் நாடு பழப்பெரும் நாடு என்று அருமையான கவிதையா அன்றி. அடுத்ததாக முனைவர் தே. சம்பத் ஐயா அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எத்தனையோ மொழிகளுக்கு முன்பிறந்த தாயே, என்று முளை இளமையுடன் இளங்கு தமிழ் தாயே, பத்தரை மாற்று பசுமன் போல் ஒளிர்வாயோ, நித்திரைகொள் தமிழ் இடத்தின் நீயில் விழி திறப்பாயே. நின் கருணையடி அடைந்தேன், வணங்குகின்றேன், நிம்மதி தருவாயே. தாயே தமிழே, என்னை தாழ்வணிந்து வணங்குகின்றேன். சென்னை தலைநகர் தமிழ் சங்கத்தில் சிறப்பான இந்த பொழிவிற்கு விரிவு புரிந்த அத்துணை பேரையும் பணிவோடு வணங்கி வருகின்றேன். தமிழ் சங்கத்தாரை வணங்கி வருகின்றேன். ஆண்டோர் சான்றோர் அனைவரையும் வணங்குகின்றேன். அன்பு சகோதரி வாசிகை அம்மையாரையும் பணிவோடு வணங்கி வருகின்றேன். ஒரு சிறு கவிதை உலக அமைதி என்னும் தலைப்பில் ஒரு சிறு கவிதை வாசி வருகின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம் என்றார் பாவேந்தர். அக்கால மன்னர்களின் சண்டையை போக்க சங்க புலவர்கள் சரியாது உழைத்து சாந்தமாக்கினர். அதியனுக்கும் தொண்டைமானுக்கும் இலை இருந்த போரில் அவை தடுத்தார் பஞ்ச புகழ்ச்சியாளர். ஒருவர் குறை இருவர் நட்பு, பேராசை பேரிழப்பு என்று உணர வேண்டும். போரிட விளையும் நாட்டிற்கு உதவுவது எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்ப்பதற்கு சமம். ஐநா சபையை ஆற்றல வேண்டும், அடங்கா சண்டையை அடைக்கிட வேண்டும், மனித நேயம் வளர வேண்டும், மண்ணாசை நீங்க வேண்டும், உலக அமைதி காக்க ஓரணியில் நிற்க வேண்டும், ஒவ்வாத நாட்டை அறவழியில் திருத்த வேண்டும், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றான் பாரதி. இன்று வானில் விமானம் பறக்க தடை, கடலில் மீன் பிடிக்க தடை, தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அளித்திடுவோம் என்றான் பாரதி. தற்போது உணவு செய்ய எரிபொருள் இல்லை, வாகனம் செல்ல எரிபொருள் இல்லை. இப்போதுதான் புரிகின்றது மூலிகை எரிபொருள் கண்ட ராமர் பிள்ளையுடைய மகிமை. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் இடரில்லை என்றுமே. உலக அமைதி காக்க நடைபெற்ற ஒரு உச்சி மாநாட்டில் ஒரே சண்டை, கூச்சல், குழப்பம். காரணம், அடுத்த மாநாடு எங்கே நடத்துவது என்று. மாநாட்டு முடிவில் அனைவருக்கும் வெண்புறா கருவிருந்து, அமைதிக்கு அடையாளமான வெண்புறா கருவிருந்து. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றுரைத்த கணியன் கூற்று கலங்கர விளக்கமாக புவியில் ஒளிர வேண்டும். அன்பும் அறிவும் உலகே வெல்லட்டும், அகிலமெங்கும் அமைதியே விடிரட்டும். நன்றி, வணக்கம். எங்கள் பேச்சும் எங்கள் மூச்சும் எங்கள் இனமும் எங்கள் மொழியும் முத்தமிழென்று முழங்குகும் அரசு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேயம் விளங்குகின்ற கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் இளஞ்செழியன் அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவையில் வீட்டிற்கும் ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கவிதைன்னு சொல்ல முடியாது, ஏதோ என்னால் கிரிக்கெட் வந்துருக்கிறேன், தவறு இருந்தால் மன்னிச்சுங்க. என் சுவாச காற்றே, புல்லாங்குழலில் இசையானாய், புல்வெளியில் கலந்ததால் குளிரானாய், வரவேற்பு வளைவில் ஊது பையன் தான் பலூன். தெற்கே வீசும் தென்றல் காற்றே, வடக்கே வீசும் வாடை காற்றே,
கிழக்கே போகும் ரயிலிலே மேற்கே புகையை விரட்டினாய். பருவமழையின் சூறாவளியே, மே மாதத்தில் வெப்ப காய்ச்சல் வரும். கோபத்தில் வாழையை வளைத்திடுவாய். மரங்களை முறித்து தடை போடுவாய். மின்விசிறியில் சுழன்று வருவாய். உயிர்க்கெல்லாம் மூச்சான காற்றே, தலைநகரில் மாசுபடிந்ததாக குற்றம். ஈரானிலும் இஸ்ரேலிலும் அமிலம் இருப்பதாக புகார். மாசற்றவள் என நிரூபிக்க ஹார்மோஸ் நீரிணையில் மூழ்கிவா என் சுவாச காற்றே. வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் பொள்ளாச்சி சண்முகானந்த ஐயா அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைநகர் தமிழ் சங்கத்துடைய தலைவர் ஐயா முகிலியார் அவர்களுக்கும், வள்ளல் செல்லப்பிரண்டியார் அவர்களுக்கும், பாவேந்தர் பாவாணர் அவர்களுக்கும், அன்பு நண்பர் திருவிழிப்பாடியன் அவர்களுக்கும், கவிதை நூலை அரங்கேற்ற வந்திருக்கூடிய நண்பர் அதிகமான அவர்களுக்கும், மற்றும் இங்கே தவறாது வந்து விழாவை தெரிவித்துக் கொண்டிருக்கிற சான்றோர்களுக்கும் என்னுடைய பங்களித்த வணக்கத்தை நன்றியிருந்தேன். என்னுடைய கவிதை தலைப்பு கொட்டும் முரசே. திக்கட்டும் அதிர்ந்திடவே கொட்டும் முரசே, எங்கள் செந்தமிழ் வாழ்கவென்று கொட்டும் முரசே. கொக்கரித்து வருகின்ற தமிழ் பகையை வீழ்த்தி கொட்டம் அடக்கிடுவோம் என்று கொட்டும் முரசே. மத இனபேதங்களால் மக்களாட்சி நாட்டில் மண்மூடி போகின்ற நிலையை போக்கி இதமான நல்லிணக்கம் தடைக்க வேண்டும் என்று இடிமுழக்கம் போல் நீயும் கொட்டும் முரசே. அதிகார போதையிலே நாட்டில் உள்ள பலமான ஆறு குளம் ஏரிகளை அபகரிக்கும் சதிகாரர் வீழ்கவென்று கொட்டும் முரசே. நல்லாட்சி தழைக்கிட வேண்டும் என்று கொட்டும் முரசே. கல்வியை வாணிக பொருளாய் மாற்றி நாட்டில் கள்ள பணக்காரன் கருப்பு சந்தைக்காரன் கல்வியொள்ளலாய் பவனி வரும் கயமை தன்னை கண்டினியும் சகியோம் என்று கொட்டும் முரசே. கொலை கொள்ளை கற்பழிப்பு எனும் குற்றங்கள் வருக கொலை நடுங்க வாழுகின்றார் மக்கள் எல்லாம். நிலையான சட்டத்தின் ஆட்சி வேண்டும், மக்கள் நிம்மதியாய் வாழ்கவென்று கொட்டும் முரசே. பணக்கார முதலாளி கையில் நாட்டை இன்று பக்குவமாய் அடமானம் வைத்துவிட்டு ஜனநாயகம் பேசும் சண்டாளர் ஆட்சி தரைமட்டமாக வேண்டி கொட்டும் முரசே. நிர்கதியாய் ஏழைகளை தவிக்க விட்டு பெரும் நிதி வருவாயை மட்டும் கருத்தில் கொண்டு சர்க்காரே சாராய கடை நடத்தும் கொடும் சண்டாள தனப்புரிய கொட்டும் முரசே. புறநா நூற்று வீரம் புனைகதை அல்ல என்று புவியினுக்கே உணர்த்திய தன் புறநா நூற்று வீரம் புனைகதை அல்ல என்று புவியினுக்கே உணர்த்திய தன் மான வீரம் என்று நிறவாத போளுடைய புலித்தலைவன் எண்ணம் ஈடேறும் திண்ணம் என்று கொட்டும் முரசே. தமிழில்லா ஆலயத்தை புறக்கணிப்போம், நல்ல தமிழில்லா இசைக்கு இங்கு இடம் தர மாட்டோம். தமிழில்லா பள்ளிகளை தகர்த்தே எரிய சற்றும் தயங்க மாட்டோம் என்று கொட்டும் முரசே. தமிழ்நாட்டை தமிழனை ஆள வேண்டும், நாட்டில் தமிழனுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும். தமிழ் மொழியை புறக்கணித்து பிறமொழி மோகம் கொண்டே தருக்கல் கூட்டம் வீழ்கும் என்று கொட்டும் முரசே. தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்று தளராது சேவை செய்வோர் வாழ வேண்டும். தமிழை வைத்து பிழைப்பினையை நடத்துகின்ற இந்த தன்னலக்காரர் வீழ கொட்டும் முரசே. விழிப்புணர்வில்லா மக்கள் வாக்கினையே காசுக்கு விற்பதனால் தீய பதவி பெற்று அழிவுப்பாதை கழித்து செல்லும் கொடுமை அடியோடு ஒளிந்திடவே கொட்டும் முரசே. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் அல்லை ஜெயராமன் ஐயா அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கையறிகளை வெற்றி என்கிற நூலை வெளியிடுவதற்கும் கவிஞர் அதியமான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நடைமுறை சமூகத்தில் நாடோறும் பயணிக்கும் என் கவிதைகளின் நூல். கவிதை என்னுடைய நூலில் வந்த கவிதை. அன்புள்ள அண்ணல் காந்திக்கு என்ற தலைப்புல இந்த கவிதை ஒரு பகுதி. நள்ளிரவில் நடுக்காட்டில் பெண்ணொருத்தி பொன்னகையும் புன்னகையுமாய் சென்று வந்தால்
வந்த சுதந்திரம் முழுமையாகும். சென்று வந்தார் வந்த சுதந்திரம் முழுமையாகும். அகுதென்றால் இகுதென்ன அரை சுதந்திரமா, கால் சுதந்திரமா, இல்லை அரைக்கால் சுதந்திரமா? அண்ணா சாலையில், சென்னை அண்ணா சாலையில் ஆண்கள் நாங்கள் அஞ்சி போகிறோம் பட்டப்பகலில். சென்னை அண்ணா சாலையில் ஆண்கள் நாங்கள் அஞ்சி போகிறோம் பட்டப்பகலில். இதில் பெண் இங்கே போய் வருவார் நள்ளிரவில் காட்டுக்குள். இது என்ன அரை சுதந்திரமா, கால் சுதந்திரமா, இல்லை அரைக்கால் சுதந்திரம்? ஒருவேளை செய்கூலி சேதாரம் உள்ளிட்ட செயல்பறிப்பு சம்பவங்கள் பற்றி அண்ணல் காந்திக்கு அன்றைக்கே தெரிந்திருக்குமோ? நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் தா. பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் தமிழ் புத்தாண்டு தை 1 தமிழர் திருநாள் என்று கொண்டாட வேண்டும். ஆனாலும் இன்றும் முற்றுமாக அந்த நடைமுறை தமிழகத்தில் இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. சித்திரை 1 என்ற தலைப்பில் கடந்த செவ்வாயன்று தமிழரில் சிலரோ பலரோ கொண்டாடிய இந்த தமிழ் புத்தாண்டு குறித்த ஒரு கவிதை. சித்திரை 1. கசடர கற்காமல் அசடு வழிகிற அருந்தமிழனே, ஒவ்வா நாள் இதை செவ்வாய் மலர சிந்தை குளிர கொண்டாடுகிறார். பொய் புனைவுகளில் பூத்த ஆண்டை புத்தாண்டு என்கிறார். தை ஒன்றுதான் தமிழர் புத்தாண்டு என்பதை ஏற்க மனம் நொண்டுகிறார். 60 ஒன்றும் தமிழ் இல்லை, அதை ஆண்டு பல சொன்னாலும் நீ ஏற்கவில்லை. 60 ஒன்றும் தமிழ் இல்லை, அதை ஆண்டுகள் பல சொன்னாலும் நீ ஏற்கவில்லை. படி படி என்றார் பாவேந்தார், படி என்றார் பாவேந்தர் கேட்கவில்லை. பழமை கேட்டில் இருந்து உன் புத்தி இன்னும் மீளவில்லை. மூடன் நம்பிக்கை புதர் வளர்த்தாய், உன் மூளைக்குள் பகுத்தறிவு பரவ விடாமல் பாதை அடைத்தாய். என் எழுத்து கற்றாலும் கண்ணில்லை இன்று வரை, என் எழுத்து கற்றாலும் கண்ணில்லை இன்று வரை. உன் தோளில் இருப்பதோ மனமில்லா காகிதப்பூ மாலை. சித்திரை இளவேனில் கோடையின் தொடக்கம், அதை புத்தாண்டென போற்றுவதெல்லாம் பண்படா தமிழனின் மயக்கம். நித்திரை கலைத்து சித்திரையை புத்தாண்டு கணக்கிலிருந்து கத்தரி. நித்திரை கலைத்து சித்திரையை புத்தாண்டு கணக்கிலிருந்து கத்தரி. நடுவில் முளைத்த நகச்சுற்றுக்கெல்லாம் கணையாழி வேண்டாம் நீ விழி. பொருள் கொண்ட தமிழன் வாழ்வில் பொருளற்ற புத்தாண்டு பொய் பழக்கி விட்டதென்ன, உண்மையை உரையில் வைப்பதா நன்று. சித்திரை 1 நகல் சித்திரம், சித்திரை 1 நகல் சித்திரம், தை 1 அசல் பத்திரம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் முகில்சன் ஐயா அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் படிக்கப் போகும் கவிதையினுடைய தலைப்பு அப்பா மனிதருள் ஒரு மாணிக்கம். அப்பா மனிதருள் ஒரு மாணிக்கம். எட்கார் ஆல்பர்ட் கெஸ்ட்
எட்கார் ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதிய ஒன்லி எ டேட் என்ற ஆங்கில கவிதையை அப்பா மனிதருள் ஒரு மாணிக்கம் என்று தமிழில் மொழியாக்கம் செய்து வாசிப்பவர் உங்கள் முகில்சன். கவிதையை படிக்கின்றேன். தினசரி வேலையை முடித்துவிட்டு ஒரு சோர்வான முகத்துடன் அன்றைய விளையாட்டை எவ்வளவு இனிமையாக விளையாடினார் என்பதை காண்பிப்பதற்கு பொன்னோ புகழோ கொஞ்சமாக கொண்டு, ஆனால் மகிழ்ச்சியான இதயத்துடன் வீட்டிற்கு வரும் அப்பாவை பார்ப்பதற்கும் அவரது குரலை கேட்பதற்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்பாவின் உடன்பிறப்புகள் 4, ஆனால் அவர் 1 கோடி மனிதருள் ஒருவர். தினசரி சண்டை சச்சரவுகளையும் சாட்டை அடிகளையும் தாங்கிக் கொண்டு ஒரு வேதனையான அல்லது வெறுப்பான தேம்பலோ வெளியிடாமல் வீட்டிலே காத்திருக்கும் உறவுகளுக்காக உழைப்பவர் அப்பா. அப்பா செல்வந்தர் இல்லை, கர்வமானவர் இல்லை, பெரும் எண்ணிக்கையிலான உழைப்பாளிகளுள் ஒருவர். வருந்தி வேலை செய்யும் முயற்சி மிக்க தினக்கூலி. கடுகடுப்பான அதிகாரமிக்க வார்த்தைகளை எங்களிடம் கொண்ட அபரிமிதமான அன்பினால் அமைதியாக சகித்துக் கொண்டும் சாப்பிட்டுக் கொண்டும் வாழ்க்கை வழியில் வருவதையெல்லாம் எதிர்கொள்பவர். தாத்தா அப்பாவுக்கு செய்தவற்றை பின்பற்றி அப்பா மட்டுமே அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய சின்னஞ்சிறு குழந்தைகளின் வழியை மிருதுவானதாக ஆக்குவதற்கு கொடுத்து கொண்டிருப்பவர். அப்பா மனிதருள் ஒரு மாணிக்கம் என்பதே நான் அப்பாவுக்கு அர்ப்பணிக்கும் பாக்கியம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நிகழ்வில் முன்னிலை உரை ஆற்ற வருமாறு மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ் தொண்டர் ஆவை செல்லப்பரெட்டி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.